அன்பு பரிபூரணமாய் நிறைந்த ஸ்ரீ முருக பக்தர்களே, இன்றைய அற்புதமான காணொளியில் நாம் திருமுருக ஆற்றுப்படை என்ற பொன்னான படலத்தின் அர்த்தத்தையும் அதன் தெய்வீக செய்தியையும் எளிமையாகவும் அழகாகவும் புரிந்து கொள்ள போகிறோம். இது வெறும் பாடல் அல்ல, முருகனின் அருள் ஒளி வழியாக நம் வாழ்க்கையை நடத்தும் ஒரு வழிகாட்டி. திருமுருகாற்றுப்படை என்பது என்ன? திருமுருகாற்றுப்படை என்பது சங்ககால படைப்பு. அதிரை தொகையில் வந்த ஒரு பிரமாண்டமான பாடல். இதில் கவிஞர் நக்கீரர் முருகப்பெருமானின் புகழை, வலிமையை, கருணையை வர்ணித்து முருகனை அடையும் சரியான வழியை பக்தர்களுக்கு கூறுகிறார். படைப்பு முழுவதும் அன்பு, அருள், ஒளி, பாதுகாப்பு என்றும் நம் உள்ளத்தை தூண்டும் சக்தி நிறைந்து கிடைக்கிறது. பாடலின் நோக்கம்: திருமுருகாற்றுப்படையின் முதல் பகுதி 2 முக்கியமான செய்திகளை கூறுகிறது. முருகன் என்றென்றும் அருகில் இருப்பவன். அவர் தூரத்தில் உள்ள தெய்வம் அல்ல, நம் உள்ளத்தில் ஒளியாகவே இருக்கிறார். நாம் ஒரு அடியாக அவரை நாடினால் 6 அடிகள் ஓடி வந்து அணைப்பார். அருளை பெற தகுதியான நெறி: மனதில் தூய்மை, வார்த்தையில் உண்மை, செயல்களில் கருணை. இவை 3ம் இருந்தால் முருகனின் அருள் தானாக வந்து சேரும். இந்த பாடல் சொல்லும் பாதை இதுவே. இதுதான் முதல் 10 பாடல்களின் தழுவல் உணர்வு. முருகனின் சக்தி வர்ணனை. பாடலின் முதல் பாகத்தில் முருகனின் அருள் பொருள் இவ்வாறு கூறப்படுகிறது. அவர் வெற்றிவேல் என்பது தீமை ஒழிக்கும் சக்தி. அவர் 6 முகங்கள் என்பது 6 திசைகளின் பாதுகாப்பு. அவர் மயில் என்பது களிப்பும் சந்தோஷமும். அவர் வேல் ஒளி என்பது ஜீவனில் நம்மை வழிநடத்தும் ஞானம். நக்கீரர் சொல்வதோ: முருகனை தியானிக்கும் இதயம் இருள் கூட நெருங்க முடியாது. இதுவே முருகனின் தெய்வீக வாக்கு. முருகனின் பக்தனின் வாழ்க்கை. திருமுருகாற்றுப்படையின் ஆரம்ப பாடல்கள் பக்தனின் வாழ்க்கை எப்படி மாறும் என அழகாக சொல்கிறது. கேட்போமா? மனதில் குழப்பம் நீங்கும், பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், வீடு முழுவதும் அமைதி பூரிக்கிறது. முருகனின் அருள் நம்மை சரியான பாதைக்கு நடத்தும். நக்கீரர் சொல்வது: வேல் வழிகாட்டும், அருள் கைப்பிடிக்கும். இது நம் வாழ்க்கையை காப்பாற்றும் தெய்வீக வரிகள். இன்றைய வாழ்க்கைக்கு பொருத்தம். நாம் எத்தனையோ வேகமான உலகில் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மீக ஆதரவு தேவை. திருமுருகாற்றுப்படை அந்த ஆதரவாக இருக்கிறது. இந்த பாடல் சொல்வது: நீங்கள் எங்கே இருந்தாலும், எப்படி போராடினாலும் முருகன் அங்கு இருக்கிறார் என்று. நன்றி.